நான் ஒரு 3 வருஷ வாழ்க்கைய இவனுக்காகவே வாழ்ந்திருக்கேன். 3 வருஷமா இவன் தான் என் உலகம்னு இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு இவன் பண்ண துரோகத்துக்கு இவன் பதில் சொல்லியே தீரணும். திவ்யா, என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? என்ன கேட்டா கோவமா பேசுறனா? வேற எப்படி பேசணும்? இந்த 3 வருஷத்துல உனக்கு தெரியாம ஏதாவது நான் பண்ணிருக்கேனா? நான் உனக்கு உண்மையா இருந்தேன். ஆனா நீ என் அன்பை அசிங்கப்படுத்திட்டல. எனக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. எப்படி திருவுனால என்னை ஏமாத்த முடிஞ்சது? திவ்யா ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா கோவமா பேசிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாமே நல்லபடியா நடத்திட்டியே. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாம ஏன் வாழ்க்கையவும் கெடுக்க பாக்குற. உன் மனசுல நேர்மை இல்லாம போனதுனாலதான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட மூச்சு விடாம இருந்த. எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு பண்ண துரோகத்தை அடிச்சு மாத்தி எழுத முடியாது. உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல மகா. அக்கா அக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா என்ன பண்ணலான்னு யோசிச்சு இத நான் சரி பண்ணிருப்பேன். நான் உண்மையா இருந்த பாவத்துக்காக 2 பேரும் மாத்தி மாத்தி ஏமாத்திட்டீங்க. ஒரு பைத்தியக்காரி அன்பு பாசம்னு எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி வேணாலும் ஏமாத்திடலான்னு இப்படி பண்ணிருக்கீங்க. ஐயோ அக்கா, என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லக்கா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சல எதுவும் பண்ணல. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன எதையும் பேச விடாம கட்டி போட்டுருச்சு. அவரு வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுமே நான் அவரை விட்டு அப்பவே விலகி போயிட்டேன்க்கா. எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே இல்லக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். போதும் மகா, இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாத. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உன்னை நம்பி நம்பி ஏமாந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். ஸ்ரீ, இவ்வளவு நேரம் நீங்க நின்னு பேசினதே வேஸ்ட். நான் ஏன் அமைதியா இருக்க தெரியுமா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ பேசி முடிக்கணும்னு தான். இதுக்கு மேல இந்த மாதிரி பச்சை துரோகிங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் உரைக்க போறது கிடையாது. உன்ன மாதிரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி இந்த குடும்பத்தோட எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொத்த குடும்பமும் பிரிஞ்சு போறதுக்கு இந்த மகாராசி தானே காரணமா இருந்தா? மருமகன்னு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆண்டாங்கல்ல. காஞ்சனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறமா? அம்மா போதுப்பா. நீங்க எதையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களால முடியாது. இனிமே நீங்க சொல்ல போறது எதையும் கேட்கறதுக்கு நான் தயாராவே இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இவ உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சா, இப்போ இவ மகனை வச்சு மறுபடியும் குடும்பத்தையே பிரிச்சுட்டா. என் குடும்பம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு இந்த குடும்பத்துக்குள்ள கொரோனாக மாதிரி வந்தவன் நீ. ஐயோ, உலகத்துல இப்படியெல்லாம் ஒருத்தி இருக்க முடியுமான்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏடி, இன்னும் நீ என்னெல்லாம் பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அதெல்லாம் மொத்தமா இப்பவே சொல்லிடு. அப்பா, இதுக்கு மேல இவளையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க தூங்கும் போது கூட உங்க தலையில கலை தூக்கி போட கூட இவ தயங்க மாட்டா. இவள ஒரு பச்சை துரோகி. அத்தை, போதும் நிறுத்துங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எங்க அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க வரமுறை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. என் அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாய மூடு திரு. உன் அம்மா பத்தி பேசுனதோ உனக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ?
என் பொண்ணு இந்த நிலைமைக்கு நிக்க வச்ச உங்க 2 பேரை பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வரணும். எப்படி இப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்ண முடியுது? என் அக்கா இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு போகணும்னு நீ உங்க அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ நம்ம குடும்ப விளக்க ஏத்தனப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்பதானே புரியுது. உங்க அம்மா இந்த வேலைக்காரிய விளக்கேத்த சொன்னது பெரிய திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கா. நீங்க 3 பேரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்க. கவிதா, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில நீ வேற எண்ணெய ஊத்துற. பிரச்சனைய சரி பண்ண பார்க்காம நீயும் உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கே நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நிக்கிறேன். திரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அக்கா எடுத்த முடிவு தான் சரி. கவிதா, ஏற்கனவே காஞ்சனா கோவமா இருக்கா. நீயும் அவ கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரி பேசாதம்மா. எனக்கு காஞ்சனா இந்த வீட்டு விட்டு போக கூடாது. இத்தனை வருஷம் இவளை விட்டு பிரிஞ்சிருந்த வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கும் யார் வேணாலும் காரணமா இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் செத்தாதான் நிம்மதி வரும் போல இருக்கு. நான் ஒரேடியா போயிடுறேன். அப்பதான் இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்காம இருக்கலாம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எந்த மாதிரி பேச சொல்ற? நீ என்னைக்கு இந்த குடும்பத்துல கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. இந்த கன்றாவையெல்லாம் பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது. காஞ்சனா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. 20 வருஷமா நீ இல்லாத வீடு வீடாவே இல்லம்மா. நீ இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு நான் அழாத நாளே இல்லம்மா. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருந்தேன். இப்படி திடீர்னு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறியம்மா. அவசரப்படாத அம்மா, என்னை காஞ்சனா. தடுக்காதீங்கம்மா. வாடி. காஞ்சனா, காஞ்சனா, என்னமோ தப்பு நடந்திருக்கு. அது எனக்கும் புரியுதுமா. விஷயம் தெரிஞ்சு வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றதை விட பொறுமையா உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? நீங்க பேசுறது சுத்தமா சரியில்லப்பா. எப்பவுமே நீங்க நியாயமா பேசுவீங்க நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது சரியில்லப்பா. இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் கேட்காம காஞ்சனா அக்கா கோவத்தை நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லப்பா.